ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாலிசிஸ்ல படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரியர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு நடந்த காலையில அது மட்டும் இல்லாம மத்தியானத்துக்குள்ள அரியர் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த தப்பெல்லாம் பண்ணிடுறாங்க. நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு தவிர்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி அதிகமாக சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ்ல படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 அரியர் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. காலையில செகண்ட் செமஸ்டருக்கும் மத்தியானம் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கும் அரியர் எக்ஸாம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த காலையில் அது மட்டும் இல்லாமல் மத்தியானத்துக்குள்ள கொஸ்டின் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு முதல்ல காலையில் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து கஷ்டமாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் வந்து கஷ்டமாகவும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் ஈஸியாக வந்திருக்குன்னு நம்ம கம்யூனிட்டி டேப்ல நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் ஓட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வச்சுக்கிறா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆனால் இன்னைக்கு கொஸ்டின் காலையில் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மத்தியான கொஸ்டின் எப்படி வந்துச்சுங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ தேர்ட் செமஸ்டரில் ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு ஒரு எக்ஸாம் கொஸ்டின் நடந்ததுனால இது கொஞ்சம் கஷ்டமாக தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கரண்ட் செம்லேருந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது கொண்டே தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆனால் இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் இன்னும் நம்ம கமெண்ட் ஆப்பில் போய் ஓட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக போய் ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஓவராலாக கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் மத்தியானமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்திருக்கு. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படின்னா தான் உங்க கூட இல்லைன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நீங்க கொஸ்டின் கஷ்டம்னு நினைக்கலாம், பட் கொஸ்டின் ஓவராலாக ஈஸியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த தப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கு உங்க லாஸ்ட் எக்ஸாம்னால கண்டிப்பா இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதனால கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க, இந்த மிஸ்டேக்லாம் தவிர்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு ஹாப்பியோட தான் இருப்பீங்க. ஸோ அதனால நாளைக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எப்படா அந்த எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தாட் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸாம்ல கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு அந்த 3 ஹவர்ஸையும் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துருங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த எக்ஸாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்படியாவது நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த 3 ஹவர்ஸை நம்ம எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னாலே நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு உங்களால பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, ஸோ பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு கொஸ்டினை கான்ஃபிடென்ட்டா இந்த கொஸ்டினை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, அதுவும் பண்ண முடியாது. இது போக நிறைய உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து தோணும். ஏன்னா நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாதப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து விடுவோம். ஸோ நமக்கே தெரியாது, நம்ம கரெக்ட் நினைச்சிட்டு இருப்போம், அது நம்ம மிஸ்டேக் விடுவோம். அதனால தான் சொல்றேன். ஸோ 3 ஹவர்ஸ் எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருக்க பாருங்க. ஸோ அப்படி உங்களால இருக்க முடியல அப்படின்னாலும் ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சும் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருந்து நம்ம எல்லாமே எழுதியிருக்குமா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக நம்பர் போட்டுருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால ரீசெக்அப் பண்ணவே மாட்டீங்க. ஸோ நம்பர் கரெக்டாக தான் போட்டிருக்கோம், நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற அவசரத்துல வந்து நிறைய பேர் வந்து நம்பர் போட்டிருக்கேன்னு செக் பண்ண மாட்டீங்க. ஸோ கரெக்டான கொஸ்டின் நம்பர் எழுதிருக்குமா அப்படிங்கிறத பார்க்க மாட்டீங்க. அது மட்டும் ரீசெக்அப்பும் பண்ண மாட்டீங்க. அனெக்சர்ல கண்டிப்பாக டிக் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து அவசரத்தில் இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்லாம் விடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ள உங்களோட பேப்பர் ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி முடிஞ்சாலும் முடிக்க பாருங்க. ஒரு சில பேருக்கு வந்து லாஸ்ட் டைம் இல்லாதப்போ கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து மாறும். ஆனா வந்து முடிஞ்சளவு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. நிறைய பேர் வந்து நாளைக்கு எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம்னால முடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏனோ தானே எழுதி வச்சிருங்க, அப்படி எதுவுமே எழுதாதீங்க. ஸோ நாளைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாமும் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரியே எல்லா எக்ஸாமும் பண்ண மாதிரி இந்த எக்ஸாம்லேயே நல்லா பண்ணிருங்க. ஸோ கண்டிப்பா பயப்படாதீங்க. ஸோ கொஸ்டின் ஈஸியாக தான் வரும், கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்ல நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு ப்ரெசென்டேஷன் பண்ண பாருங்க. ஸோ நீங்களா எதுவும் வந்து கிரியேட் பண்ணாதீங்க, கண்டிப்பா ஈஸியாக தான் வரும். பேஜஸ் அதிகமாக கொண்டு போகணுங்கிறதுக்காக உங்களுக்கு தெரியாத கான்செப்ட்லாம் அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண பாருங்க. தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல எழுத பாருங்க. பேப்பர் ப்ரெசென்டேஷன் கரெக்டாக பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா பாருங்க. ஸோ நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் பார்க்குறப்போ அந்த கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட் போங்க. ஏன்னா ஒரு கான்செப்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ இன்னொரு கான்செப்ட் போனீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து அந்த அரை கான்செப்டை விட்டு போயிருவீங்க. சொல்ல முடிஞ்சளவு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டே போங்க. ஸோ நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவுமே விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சில டைம் கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவோம். ஸோ கரெக்டாக வந்து நம்பர் போட்டிருக்குமா இல்லை 11க்கு ஏபினா கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்குமா, அனெக்சர்ல டிக் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. அனெக்சர்ல வந்து 3 இடத்துல டிக் பண்ணணும். ஸோ அதனால கரெக்டாக வந்து செக் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் டிக் பண்ணிட்டு பேக்ல டிக் பண்ணாம விட்டுறாதீங்க. ஸோ அது மட்டும் கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவுமே விடாதீங்க. கண்டிப்பா ரீசெக்அப் பண்ணுங்க. லாஸ்ட் எக்ஸாம்ங்கிறனால கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் கேர்லெஸ் மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்கு. அதனால ரீசெக்அப் கண்டிப்பா பண்ணுங்க. கொஸ்டின் உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு போன மாதிரி தான் வரும்.
ஸோ ஈஸியாக தான் வரும், நல்லா பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஓவராலாக கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகவும், காலையில் உள்ள கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கொஸ்டின் வரும். கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.